சும்மா நீங்க கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்கள் வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியிலேருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாமே எங்களை ஏமாற்றி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். தாவேகாவிலிருந்து விலகி பல பெண்களும் திமுகவில் இணைந்து விட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த பெண்கள் அனைவரும் திமுகவினரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். என் பேர் செல்வராணி. எனக்கு வந்து கால் பண்ணாங்க, திமுகலேருந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனோடனே நாங்கள் நார்மலாக தான் உட்காந்துருந்தோம். அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னார், ஆனால் இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் பார்த்தா எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே இல்லை. இனிமேல் தான் நான் போட போகிறேன். ஆனால் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்கள் வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியிலேருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாமே எங்களை ஏமாற்றி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். அப்புறம் தான் நம்ம கட்சி சால்வையெல்லாம் கையில் கொடுத்து உறுப்பினர் காலெல்லாம் கையில் கொடுத்து கீழே மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்கள் மேலே போகிற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காமல் தான் எங்களை ஏமாற்றி இட்டுன்னு போய் எங்களை பயன்படுத்திடுறாங்க அவங்க, அவ்வளோதான். ஆனால் நிறைய வயசு பசங்க வந்தாங்க, அவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து 4 லேடிஸ் நார்மலாக வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்போ தான் அப்ளையே பண்ணியிருக்கேன்னு, எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்போ நான் கேள்வி கேட்கும் போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல. திமுகவின் இதுபோன்ற திருட்டுத்தனங்கள் எல்லை மீறி வருவதாக தாவேகாவினர் இணையத்தில் விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது.